வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இருக்க? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் தலைவர். ஆமாயா, அவ தப்பானவன் தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரெண்டிங் பண்ணதா நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். சொல்லுங்க தலைவரே. யோ, சத்யாவோட பைக்ல போதை பொருளை வச்சிருக்கேன். இப்போ அவ ஓ ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் போவா. அவளை நீ நார்மலா செக் பண்ற மாதிரி புடிச்சிரியா? பார், போதை பொருள் கேஸ்ல சிக்கனா சாதாரணமா ஜாமீன் கிடைக்காது. வேலையும் போவோம், அதுக்கப்புறம் ஜெயில போய் களி தின்ன வேண்டியதான். நானும் பிரச்சனை இல்லாம மந்திரி ஆயிட போறேன். அவ்வளவுதானே தலைவரே, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் முடிச்சிடுறேன். போதைப் பொருள் கேஸ்ல எஸ்ஐ சத்யா அரெஸ்ட்னு உங்களுக்கு நியூஸ் வரும். செஞ்சு முடிச்சிட்டு வந்து என்ன மீட் பண்ணு. என்ன? கண்டிப்பா தலைவரே. அப்பா ரொடி பேபி, இப்படியே நம்ம பைக்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? எனக்கு என்ன தோணுதுன்னா, அடிக்கடி என் கார் இதே மாதிரி ரிப்பேர் ஆகணும். அடிக்கடி ஜாலியா பைக்ல போலாம்ல. அமுல் பேபி, கையெடு. ஏன்? நான் யூனிஃபார்ம்ல இருக்கறேன்ல. ஓ, குட் மார்னிங் ஆபீசர். வணக்கம் சத்யா. வணக்கம் சார். ரொடி பேபி, உனக்கும் சேர்த்து எனக்கும் உனக்கு வைக்கிறாங்க. வணக்கம். 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 அதான் போலீஸ் கெத்துங்கிறது. இது எனக்கு போலீஸ் கெத்து மாதிரி தெரியல, உனக்கான கெத்து மாதிரி தோணுது. அதுவும் சார் தான் அமுல் பேபி. இனிமே கார்ல வராம டெய்லியும் கூட பைக்ல வந்துடலான்னு இருக்கு. ஓகே ஓகே. மேடம் மேடம், என்ன தங்கம், ஆக்சிடென்ட் கிளியர் பண்ணிட்டியா? அதெல்லாம் முடிஞ்சது மேடம். சரளா தேட்டர் பக்கத்துல ஒருத்தன் குடிச்சிட்டு கத்தியை காட்டி ரகலை பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்தீங்கன்னா. அப்படியா? அமுல் பேபி வேற நான் ஆபீஸ்ல விடணுமே. ரொடி பேபி, பரவாயில்ல, நான் பைக் எடுத்துட்டு போறேன், நீ உங்களோட போ. ஷாரா? ஜாக்கிரதையா போயிருவியா? என்ன ரொடி பேபி, நான் போயிருவேன், நீ உங்களோட போ. சரி, பாத்து போ. சரியா? நீ பாத்து போ. பாத்து போ அமுல் பேபி. நீனும் பாத்து போ. என்னாச்சு என்னாச்சு அமுல் பேபி? இல்ல, என்னாச்சு? அது ஸ்லிப் ஆயிடுச்சு. பாத்து ஒதுக்க மாட்டியா? பாத்துதான் ரொடி பேபி உதைச்சேன். அடிபட்டுச்சா? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லல. ஒண்ணும் இல்ல. பயப்படாத. பாத்து பத்ரா அமுல் பேபி. பாய். மேடம்,
என்ன தங்கம்? இல்ல சார ஜாக்கிரதையா போ, பாத்து போன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே, அவர் என்ன குழந்தையா? நீங்க பிரபு சார் மேல வச்சிருக்க லவ் இருக்கே, அப்பப்பா பாப்பா, உங்க வீட்டு லவ் இல்ல, எங்க வீட்டு லவ் இல்ல, யூனிவர்சல் லவ் மேடம். பேர்ல மட்டும் அவன் அமுல் பேபி இல்ல, உண்மையிலேயே அவன் அமுல் பேபி தான். அமுல் பேபி மட்டும் இல்லனா மஜிலி குப்பத்துல ஒரு பைக் மெக்கானிக்காவே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். என்ன மேடம் திடீர்னு ஃபீல் மூடு போயிட்டீங்க? அமுல் பேபி இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அமுல் பேபி தான் எனக்கு எல்லாமே எல்லாமே. அப்பா உள்ள இருக்குது மேடம். அமுல் பேபி ரவுடி பேபி செம்ம ஜோடி. சரி வாங்க போலாம். தலைவர் சொன்ன சிவப்பு கலர் யமகா வண்டி மாதிரி தெரியுது. ஆனா சக்தியாவை காணோம். யோ, அந்த சிவப்பு கலர் யமகா வண்டி பாட்டு. ஹலோ, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க, இறங்க. சார் இப்ப எதுக்கு என்ன நிறுத்துனீங்க? சார் ரெகுலர் செக்கிங் தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்குமெண்ட்ஸ் எடுங்க. சார் என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கு. எல்லா டாக்குமெண்ட் இருக்குது, ஓகே தான். எல்லாத்தையும் செக் பண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. டாக்குமெண்ட் எடுங்க சார். முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க. சார் எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு. வண்டியை விட்டு இறங்குங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, முதல்ல எடுங்க சார். இறங்குங்க சார். ஹலோ, என்னையா கிளி சிக்குச்சா? தலைவரே, ஆண் கிளி தான் சிக்கிருக்கு. பெண் கிளிய காணோம். யோ, என்னையா சொல்ற? சத்யா இல்லையா? ம்ஹும். ஆமா, நான் சொன்ன வண்டி தானே? அதே வண்டி தான் தலைவரே. அப்ப அவ எங்கேயா போயிருப்பா? தலைவரே, இப்ப என்ன பண்றது? அவ புருஷனை விட்டுறவா? யோ, கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த சத்யா ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. எங்களை அவ மதிக்கிறதே இல்ல. என் தம்பி பிரபுவை தவிர இந்த சத்யா யாருக்குமே அடங்க மாட்டா. அவ புருஷன்னா அவளுக்கு உயிர். பிரபுவை கண்டா அப்படியே உருகுவா. நான் அவனுக்கு அக்காவாச்சேன்னு சொல்லி என்னை விட்டு வச்சிருக்கா. தலைவரே சொல்லுங்க தலைவரே, அவ புருஷன் அனுப்பிடலாமா? யோ, ஆமா, அவனை ஜெயிலுக்கு அமிச்சிடலாம். என்ன தலைவரே சொல்றீங்க? இவன் எதுக்கு? சத்யா தானே நம்ம டார்கெட்டு. சத்யாவை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் அவன் என்னைக்கு சிக்குவான்னு தெரியாதே. எலெக்ஷன்ல அவன் எனக்கு எதிராக வேலை பார்க்காம இருக்கணும்னா அதுக்கு நேரடியா அவ புருஷனை தூக்குறதா ஒரே வழி. பிரபுனா சத்யாக்கு உயிரா. அந்த உயிரத்துக்கு லாக்கப்ல போட்டா பதறுவாள அவ. புருஷனை பிரிஞ்சு தவிப்பால. அதான் நமக்கு வேணும். யோ, எஸ்ஐ புருஷனே போதை கேஸ்ல சிக்கிட்டான்னு அவ பேரு நாரணும். அவ அப்படியே ஆடி போயிடுவாயா. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளு. சரிங்க தலைவரே, நான் பாத்துக்கிறேன். சார் பொட்டில் இருக்கு சார். ஒட்டலாமா? யோ, இவனை வண்டியில ஏத்தியா?
நீங்க யூட்டர்ன் அடிங்க. அமுல் பேபி